ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு ட்ராமா வித் செரி. இப்போ நம்ம கான்ட்ராஸ்ட் சீரிஸோட 4வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல அகிரா வந்து கனடாக்கு கிஸ் பண்ண போக அப்ப பட்டாசு வெடிச்சு பட்டுன்னு அவங்க கிஸ்ஸை கெடுத்து விட்டுடுச்சு. இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பிஎல் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல வந்து அகிரா கனடாவே பார்த்துட்டு அவன் முகத்தை தடவிட்டு இருக்கான். அப்படியே கிஸ் பண்ணலான்னு போக பட்டாசு வெடிச்சு விட்டுருது. பட்டாசு வெடிச்ச உடனே இவன் அந்த பட்டாசையே பார்க்கறான். அப்படிதான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. கனடா கட்டில் மேல படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கனடா சொல்றான், அகிரா நீ என்ன ட்ரை பண்ண பார்த்த அப்படின்னு யோசிச்சு, கிஸ்ஸா அப்படின்ட்டு உடனே எழுந்துச்சு உட்காந்துக்கிறான். போனை எடுத்து பார்க்கறான், படுத்துக்கிறான். அவனுக்கு வந்து என்னென்னமோ மனசுல தோணுது. அதுக்கப்புறம் போனை வைக்கிறப்போ அவன் கையில இருக்க அந்த பிரேஸ்லெட்டை பார்க்கறான். பிரேஸ்லெட்டை பார்த்தோன்னே பயபுள்ள சிரிக்கிறான். ஸோ நம்ம கனடா பைய பிள்ளைக்கு அகிரா மேல ஒரு சின்னதா ஒரு ஃபீலிங் இருக்குன்றது இதுல இருந்தே தெரியுது. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அகிராவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அகிராவும் வந்து கீழே உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அவனோட பாஸ்ட்டை பத்தி தான் நினைக்கிறான். அவன் கூட ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் ஃப்ரெண்டா இல்லை எக்ஸாம் தான் இப்போ வரைக்கும் நமக்கு காட்டல. அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் அகிராவை பார்த்து கேட்கறான், நீ அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, நான் முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்றான். ஓ நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஏன் நீ முடிக்கலன்னு கேட்க, நான் எனக்கு சீக்கிரமா முடிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்படியே அகிராவோட கால் தடுக்கி கீழே உள்ள போற மாதிரி வர அந்த பையன் வந்து பிடிச்சிக்கிறான். நீ எங்க கண்ணை வச்சுட்டு நடந்து வர, ரோட்டை பார்த்து நட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். அந்த விஷயத்த தான் அகிரா இப்ப நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனோட பிரேஸ்லெட்டை பார்க்கறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல கனடாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு இப்போனா ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கு. இந்த பிரெட்டோட ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சோறை பத்தி தான் அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. கனடா வந்து என்ன பண்றான்னா அகிராவோட கிளாஸ் ரூமை தான் எட்டி எட்டி பார்க்கறான். ஏய் மச்சான் இங்க என்ன எட்டி பார்க்கற அப்படின்னு அவங்க 2 ஃப்ரெண்டும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு கனடாவும் ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்க்குறேன்றா. நடிக்காது எதனா கியூட் கேர்ள் இருக்கா அவங்கள உசார் பண்ணுவான் தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா இல்லை நீங்கள் தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்றான். சரி வா மச்சான் நம்ம கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போறாங்க. கனடாவும் அந்த கிளாஸ் ரூமே பார்த்துட்டு அவங்க கூடயே ஓடி போயிடுறான். கனடாவோட மனசு ஃபுல்லா அகிரா மேல தான் இருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த ஸ்டெப்ஸை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு கனடா வரான். ஆனா அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து அகிரா இல்லவே இல்ல. அவனும் கொஞ்ச நேரம் நடந்துட்டு அங்க ஒரு பொம்மை தலை மாதிரி ஒண்ணு வச்சிருக்கு. அது கிட்ட கனடா பேசிட்டு இருக்கான். அந்த பொம்மையோட தலையை தடவி கொடுத்து, அப்போ நம்ம முகம் வந்து ரொம்ப க்ளோஸா இல்லையா அப்படின்னு பேசிட்டு, சேச்சு அப்படின்னா இருக்காது அப்படின்ட்டு அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி அந்த மாடி மேல இருக்கும் இல்லையா, அங்க நடந்து போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல எப்பயும் போல அகிரா வந்து ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கான். இவன் சைலண்டா அவன் கிட்ட போய் இவன் என்ன பண்றான் அப்படின்னு கிட்ட போறான். உடனே அகிரா வந்து அவன் டைய பிடிச்சி இழுத்துக்கிறான். என்ன எனக்கு கிஸ் பண்ண பாக்குறியோ அப்படின்னு அவன் கேட்கறான். அகிரா அப்படி கேட்டதும் கனடாக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன இந்த பையன் இப்படிதான் பேசுறானே அப்படின்ற மாதிரி தான் அவன் இருக்கான். கனடா சொல்றான், இல்ல இல்லன்றா எனக்கு தெரியும் அப்படின்னு அகிரா சொல்றான். அன்னைக்கு நீ தூங்குற மாதிரி ஆக்டிங் தானே பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கறான். கனடா என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல அப்படின்னு அகிரா சமாளிக்கிறான். கனடா சொல்றான், பை த வே நீ எப்பவுமே இது மாதிரி ஜோக்கானா பேச மாட்டியே, இப்ப என்ன ஆச்சு உனக்கு, பேகி புடிச்சுக்கிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அகிரா சைலண்டாவே இருக்கான். அப்ப கனடா கேட்கறான், உன்னை பார்த்தா டர்ட்டியா பேசுற மாதிரி தெரியலையே, இப்ப இது மாதிரி பேசுறியே எப்படி அப்படின்னு கேட்கறான். நான் வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு அகிரா சொல்றான். யாரு யாரு அப்படின்னு கனடா கேட்கறான். அதுவா அப்படின்னு அகிரா சொல்றப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. அந்த ஃபோனை வந்தோடனே இவன் கவுத்து வைக்க அதை வந்து கனடா பார்த்துடுறான். அந்த ஃபோனை வந்து கண்டான்னு ஏதோ ஒரு நேம் இருக்கு. யார் இது அப்படின்னு கேட்கறான். அது என் பிரதரோட ஃப்ரெண்டு அப்படின்னு அகிரா சொல்லிடுறான். என்னது உனக்கு அண்ணா இருக்காங்களா, சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கறான். ஆமா எனக்கு அண்ணா இருக்காங்க அப்படின்னு அகிரா சொல்லிடுறான். சரி உங்க அண்ணா வயசு என்ன அப்படின்னு கேட்கறான். அவனும் வந்து என் அண்ணனுக்கு 23 வயசு அப்படின்னு சொல்லிடுறான். நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ பெரியவங்க கிட்ட வந்து இது மாதிரி ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுவியா அப்படின்னு கனடா கேட்கறான். அகிராவும் யோசிச்சுட்டு எப்பனா அப்படின்னு சொல்லிடுறான். கனடா கிட்ட வந்து அகிரா அப்போ நீ வந்து அப்படின்னு கேட்கறான். அகிரா வந்து கனடாவே பார்க்கறான். சரி ஒன்னும் இல்லை அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுறான். நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு அகிரா சொல்ல, போதும் என்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு கனடா சொல்லிடுறான். அகிரா சொல்றான், என்னை பத்தி எந்த ஆன்சரும் உங்ககிட்ட நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்றான். உடனே கனடா சொல்றான், நீ சொல்றது கரெக்டு தான், இன்னும் உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு போலியே அப்படின்னு இவன் சொல்றான். அவனும் ஆமான்னு சொல்றான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. கிளாஸ் ரூம் ஜன்னல் வழியா வந்து அந்த மிசுக்கி பொண்ணு வந்து கனடாவை பார்த்துட்டு இருக்கா. மிசுக்கி பொண்ணு பாக்குறத பார்த்துட்டு அந்த கூட இருப்பான்லே இன்னொரு பையன் அவனும் வரான்.
கிரவுண்ட்ல கனடா வந்து நல்லா ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பிராக்டிஸ் பண்றத பத்தி தான் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கனடா வந்து நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்றான்ல. அவன் வந்து கேம விட்டது வந்து கஷ்டமா இருந்தது. ஆனா மறுபடியும் அவன் வந்தது ஹேப்பியா இருக்கு. அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றான் அப்படின்ற மாரி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் சொல்றான், "சரி ஸ்கூல் முடிஞ்சோனே நம்ம 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு போலாம் சரியா?" அப்படின்றான். அவளும் சரின்றா. "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கனடா வந்து இப்போ ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் சிரிப்புல வந்து அவன் வலியோட சிரிக்கிற மாரி இருக்கும். ஆனா இப்போ சிரிப்புல வந்து ஒரு மாற்றம் தெரியுதுல்லன்னு" சொல்ல அந்த பொண்ணு ஆமா அப்படின்றாங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளான்னைக்கு வந்து நைட்டு நானும் கரெக்டாவும் மூவி போறோம். நீயும் வரியா? நான் வந்து உனக்காக சீட் நான் புக் பண்ணிடுறேன் அப்படின்றா. அவளும் சரி அப்படின்னிறா. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவ தான் காட்டுறாங்க. கனடா வந்து பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப டயர்டா வந்து ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். தண்ணி குடிக்கும்போது தான் அவனுக்கு வந்து அக்கீராவோட ஞாபகம் தான் வருது. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அக்கீராவோட வீட்ட தான் காட்டுறாங்க. அக்கீராவோட வீட்ல அவனும் அப்புறம் அந்த சார்ன்னு ஒருத்தன் டியூட்டர்ன்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் அக்கீரா கிட்ட கேட்கிறான், "ஹிக்காரு எப்படி இருக்கான்? இப்ப ரீசென்ட்டா நீ அவன் கூட பேசினியான்னு?" கேட்க, "என் அண்ணனா அவன் நல்லா தான் இருக்கான். இப்ப தான் கொஞ்ச நாள் முன்னாடி நான் பேசினேன்" அப்படின்னு அக்கீரா சொல்றான். அந்த பையனும் "ஓ! சரி, சரின்றான்." அக்கீரா கேட்குறான், "ஏன் நீங்கலாம் டச்லயே இருக்கிறது இல்லையான்னு?" கேட்க, அவன் வேற ஒரு ஸ்கூல்ல வந்து வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து நாங்க பேசுறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்பனா தான் பேசுறோம் அப்படின்னு இவன் சொல்றான். அப்படியே அந்த பையன் சொல்றான், "ஒரு காலத்துல நீயும் நானும் எவ்ளோ க்ளோஸா இருந்தோம். அத நம்புறதுக்கே இப்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள தான் போறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் உள்ள வந்து அக்கீரா வந்து மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்போ, அவங்க அண்ணா தான் வந்து இந்த பையன இன்ட்ரோ பண்றாங்க. "ஏய் தம்பி நீ ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா? இவன் வந்து என் ஃப்ரெண்டு. இவன் தான் வந்து இனிமேல் உனக்கு டியூட்டரா இருப்பான். உனக்கு வந்து இவன் படிப்பெல்லாம் கத்து தருவான். நீ இவன் கூடவே இருக்கணும். இவனோட பார்ட் டைம் ஜாபே வந்து உன்ன ஃபுல்லா பார்த்துக்கிறது தான்ற" மாரி அவங்க அண்ணா இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு போயிடுவான். அக்கீராவும் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து என்ன நானே இன்ட்ரோ பண்ணிக்கிறேன்னு முன்னாடி வந்து கையெல்லாம் குடுத்துக்கிறாங்க 2 பேரும். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அக்கீரா வந்து படிச்சுட்டு இருக்கான். அப்ப அவன் வந்து கேட்குறான், "அக்கீரா உனக்கு மியூசிக்னா புடிக்குமான்னு கேட்டுருக்கியா?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து எப்பனா தான் கேட்பேன்" அப்படின்ற மாரி அக்கீரா சொல்றான். உடனே அந்த பையன் சொல்றான், "எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. அவன் எப்பவுமே நியூவா வர ட்ரெண்டியான மியூசிக் தான் கேட்பான். உனக்கு எது மாரி மியூசிக்னா புடிக்கும்?" அப்படின்ற மாரி கேட்குறான். "எனக்கு சவுண்டா நல்லா வைப் ஏத்துற மாரி பாட்டு தான் புடிக்கும். ஆனா எனக்கு வந்து அது எது மாரி சாங்குன்றது எனக்கு தெரியாதுன்றான்." "ஓ! அப்படியா? சரி நான் வேணா உனக்கு சில சாங் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன்" அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்றான். ஸோ அவன் தான் வந்து இது மாரி பாட்டெல்லாம் கேட்கணும்னு சொல்லிக் குடுத்துருப்பான் போல. இவன் வந்து அந்த பாட்ட கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அண்ணனோட ஃப்ரெண்டு இவன் வந்து உனக்கு டியூட்டரா இருப்பான்னு அண்ணங்காரன் வந்து இன்ட்ரோலாம் பண்ணி வச்சா எல்லாமே ஓகே. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுனால க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், சாஞ்சிக்கலாம், கை பிடிக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம் எல்லாமே ஓகே. ஆனா எதுக்கு அவன் மேல வந்து இவன் படுக்க வச்சான்றது தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த பையன் அப்படியே பேச்சு குடுத்துட்டு, "சரி நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உனக்கு சிடி வாங்கி தரேன். நீ அதுல பாட்டு கேளு சரியா?" அப்படின்றான். அப்படியே நானும் உன் அண்ணனும் வந்து சில சமயம் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்குலாம் போயிருக்கோம் தெரியுமா? அப்படின்றான். உடனே அக்கீரா கேட்குறான், "நீங்க 2 பேரும் என்ன அவ்ளோ க்ளோஸான்னு?" கேட்க, அவனும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். ஒருவேளை இந்த பையன் உங்க அண்ணனோட பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ? அதுவும் நமக்கு காட்டி தொலைய மாட்றாங்க. இப்படி புரியாத மாரி பண்ணி நம்மள வேற சாவடிக்கிறாங்க. அந்த பையன் அவங்க அண்ணன பத்தி சொல்றான். "நானும் அவனும் ஒரே ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோம். நாங்க 2 பேரும் எவ்ளோ க்ளோஸ் தெரியுமா? ஆனா படிப்புல வந்து அவன் என்னோட கெட்டிக்காரன். எப்பவுமே என்னோட அதிகமான மார்க் தான் எடுப்பான்" அப்படின்னு அவன் சொல்றான். அக்கீரா சொல்றா, "நீங்க 2 பேரும் ரொம்ப அமேசிங்கா இருக்கீங்க" அப்படின்னு சொல்றான். உடனே அவன் அக்கீரா கிட்ட கேட்குறான், "உன் கிரேடும் சூப்பரா தானே இருக்குன்னு" சொல்ல, "சூப்பரா தான் இருக்கு. ஆனா என் அண்ணனோட பெட்டரா எடுக்க முடியலையே. எப்பவுமே நான் என் அண்ணனோட கீழ தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். "நீ என்ன இத பத்தி ஃபீல் பண்ணாத சரியா?" அப்படின்றான். ஸோ இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, இவன் நான் தான் நல்லா படிச்சாலும் அவங்க அண்ணன வந்து பீட் பண்ண முடியலன்றது தான் அக்கீராக்கு பிரச்சனை. அததான் இவங்க வந்து இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல கனடா அழகா நடந்து வரான். அவன சுத்தி 2 பொண்ணுங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இத தூரமா இருந்து அக்கீரா பார்த்துடுறான். அந்த 2 பொண்ணுங்க கனடா கிட்ட கேட்குறான், "உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? உனக்கு யார புடிச்சிருக்கு? அவ இந்த ஸ்கூலா? இல்ல வேற ஸ்கூலான்ற மாரி சொல்ல" என்னால அத இப்படிலாம் கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஆனா அந்த பெர்சனுக்கும் என்ன புடிக்கணும் அப்படின்ற மாரி பேசிட்டு போறான். அததான் வந்து அக்கீரா கேட்டுட்டு இருக்கான். அந்த 2 பொண்ணுங்களும் கனடா கூட விளையாடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்து ஈவ்னிங் ஆயிடுது. அக்கீரா அங்க போக, அங்க மிசுகி பொண்ணும் இருக்கா. மிசுகி பொண்ணு வந்து அக்கீராவ பார்த்துட்டு, "தேங்க் யூ கராட்டாக்காக. நீ சொன்னதுனால தான் வந்து அவன் சேஞ்ச் ஆகியிருக்கான். அவன் வந்து இப்ப சாசர வந்து ரொம்ப சின்சியரா ப்ளே பண்றான்" அப்படின்னு சொல்றான். அவன் வந்து, "நான் எதுவுமே பெருசா பண்ணலையே" அப்படின்ற மாரி சொல்றான். அப்படின்னா இல்ல. அவன் எப்போ உன்ன மீட் பண்ணானோ அப்பத்துலருந்து அவன் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான். அவன் வந்து உன்னால தான் இப்ப சாசர கன்டின்யூ பண்றான்ற மாரி அவ சொல்றா. அவனும் வந்து சரின்னு அமைதியா கேட்டுக்கிறான். "சரி நம்ம 2 பேரும் ஒண்ணா ஸ்டேஷனுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அந்த டியூட்டர பத்தி தான் கேட்கிறா. அவன் யாருன்ற மாரி கேட்கிறேன். ஆக்சுவலி அவன் வந்து என் அண்ணனோட ஃப்ரெண்டுன்றா. "உனக்கு அண்ணா இருக்காங்களான்னு?" கேட்க, இருக்காங்க. என் அண்ணா வந்து கியோட்டோ யூனிவர்சிட்டில வந்து இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கான்" அப்படின்னு இவன் சொல்றான். "எது கியோட்டோவா?" அப்படின்றான். அது ஏதோ அந்த ஊர்ல பெரிய யூனிவர்சிட்டியா இருக்கும் போல. அதனால தான் அந்த பொண்ணு அப்படி ஷாக் ஆகுறா. அக்கீரா அந்த பொண்ணுகிட்ட கேட்கறான், "நான் வந்து உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கலாமான்னு?" கேட்கிறா. அவளும் கேளு" அப்படின்றா. இவன் வந்து கனட்டா அப்படின்னு சொல்ல, "கனட்டாவா சொல்லு" அப்படின்னா, இவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "ஒண்ணும் இல்ல. சாரி" அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்பி
கிளம்பி போயிடுறான். அந்த பொண்ணு அக்கீராவே பார்த்துட்டு இருக்கா. டேய் சொல்ல வந்தது சொல்லியாச்சும் தொலைஞ்சிருக்கலாம். எதுக்கு மறைச்சு மறைச்சு இவன் பண்றான்னு தெரியல. அங்கேருந்து கட் பண்ண அடுத்தது ஸ்கூல் மொட்டை மாடியை தான் காட்டுறாங்க. அந்த மொட்டை மாடியில் நம்ம கீரா பையன் வந்து எப்பயும் போல பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம கனெக்டா வரான். ரொம்ப டயர்டா ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வரான். அக்கீரா அவனை பார்த்து கேட்குறான், எப்படி போச்சு உன் ப்ராக்டிஸ்னு கேட்க, ஐயோ என் கை மசில்லாம் உடஞ்சு போற மாதிரி இருக்கே, ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி அவன் டயர்டா இருக்க மாதிரி சொல்றான். எப்பவும் போல அக்கீரா கனடா சொல்றதை லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கனடா என்ன சொல்றேன்னா, இந்த வருஷம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து ஐயா கெத்தா மாசா பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அவனும் சரி அப்படின்னுறான். கொஞ்ச நேரம் பொறுத்து கனடா என்ன நினைச்சான்னு தெரியல. அவனோட மடியில வந்து படுத்துக்கிறான். என்ன இங்க படுத்துக்கிறியான்னு கேட்க, ஆமா எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு இவன் சொல்லிக்கிறான். அக்கீரா கேட்கறான், நீ தூங்கிட்டியா அப்படின்னு கேட்க, எனக்கு நானே ரிவார்டு கொடுக்க போறேன் அப்படின்னு அவன் கண்ணை மூடி நம்ம தூங்கிட்டு இருக்க, இவன் வந்து அவன் தலையை வந்து இப்படி தடவி தடவி கொடுக்குறான். கொஞ்ச நேரம் பொறுத்து கனடா வந்து ஏ அப்படின்னு சொல்ல, அவனும் அப்படின்னு சொல்றான். நீ இதுக்கு முன்னாடி யாரன்னா கிஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு அக்கீராவை பார்த்து கேட்கறான். அதுக்கு அக்கீரா, நீ யாரன்னா பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்கறான். ஏன் நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன், நீ முதல்ல சொல்லு அப்படின்றான். அக்கீரா வந்து ஆமா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்படின்னு கேட்கறான். கனடாவும் நானும் கிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கனடா கேட்கறான், நீ யாரன்னா டேட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, அவன் வந்து இல்லை அப்படின்றான். யாருக்குன்னா உன்னை பிடிக்குமா அப்படின்னு கேட்கறான். அக்கீரா சொல்றான், யாருக்கு தெரியும் அப்படின்றான். இப்படின்னா சொன்னா எப்படின்றான், என் உண்மையாலே தான் அப்படின்ட்டு. சரி அப்போ உனக்கு அப்படின்றான். இதுக்கு முன்னாடி நான் வந்து எதை பத்தியும் கவலைப்பட்டது கிடையாது, நான் வந்து ஃபுல்லா வந்து சாஸ்திர பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன்ற மாதிரி அக்கீரா சொல்றான். ஆனா இப்போ எல்லாமே மாறிடுச்சு, என் மனசு வந்து ஒரு மாதிரி அலைப்பாயுது அப்படின்னு லவ் ஃபீலிங்ல அக்கீராவை பார்த்து கனடா சொல்லிக்கிட்டு இருக்கான். கனடா சொல்றான், நீ என்னை ரொம்ப மட்டம் தட்டி பாக்குறியா அப்படின்னு கேட்கறான். அப்படின்னா இல்லையேன்னு சொல்றான். அப்ப எதுக்கு நீ வந்து இது மாதிரி பண்ண, நீ ரொம்ப சின்சியரா இருப்பல்ல நான் நினைச்சேன், அன்னைக்கு வந்து நான் தூங்குற போல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும், அப்படி இருந்தும் நீ வந்து அது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த கிஸ்ஸை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவல் அப்போ நீ என்கிட்ட வந்தியே, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்க, அவனும் வந்து சாரின்றான். என்கிட்ட வம்பு இழுக்காத அப்படின்னு கரெக்டாக சொல்ல, நான் அவனும் உன்கிட்ட வம்புனா இழுக்கல அப்படின்னு அக்கீராவும் சொல்லிடுறான். எனக்கு வந்து கொஞ்சம் பொறாமையா இருந்தது உன் மேலன்றான். பொறாமையானா பொறாமை அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு வந்து உன்னை போல ஆகணும்னு ஆசையா இருக்குன்றான். என்னது என்ன போல ஆகணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்க, என்ன போல நீ ஆகணும்னா உன் கிரேடுனா வந்து ரொம்ப கம்மியாகும், ஆனா சாஸ்திரத்துல வந்து நீ ரொம்ப பெஸ்டா இருப்ப அப்படின்னு இவன் சொல்லிடுறான். கிரேடுனா ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு அக்கீரா சொல்றான். கனடா சொல்றான், நீ வந்து டாபிக்கை வந்து சேஞ்ச் பண்ணாத, நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்றான். உடனே அக்கீரா சொல்றான், அன்னைக்கு வந்து நீ தூங்குற மாதிரி நடிக்கவாச்சு செஞ்ச, ஆனா இன்னைக்கு அப்படின்னு சொல்ல, உடனே கனடா வந்து கண்ணை முடிக்கிறான். அக்கீராவும் கிட்ட வந்து கிஸ் பண்ணிடுறான். ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டாங்க. இந்த கிஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஜாலியா ஆயிடுச்சு. போன எபிசோட்ல விட்ட கிஸ்ஸை இந்த எபிசோட்ல பிடிச்சிட்டாங்க. அப்படியே ஸ்கூல் பெல்லும் அடிக்குது. அப்போ கனடா சொல்றான், நான் வந்து இன்னைக்கு வெளியே போகணும், இன்னைக்கு வந்து நான் மூவி போறேன், நீ வரியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், இல்லை இன்னைக்கு நான் வந்து என் அண்ணனை மீட் பண்ண போறேன், நான் வரல அப்படின்றான். சரி அப்போ இன்னொரு நாள் போகும்போது வா சரியா அப்படின்ட்டு அவங்க இருந்து ஓடி போயிடுறான். அடுத்து கனடா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் போறான். ஃப்ரெண்ட் அவனை பார்த்து என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறான். இவன் வந்து என்னத்த கேட்கறானே தெரியலேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஒன்னும் இல்லை, வழக்கத்தை விட உன் முகம் வந்து இவ்வளோ ரெட்டா இருக்கே, அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு கரெக்டா சொல்றான், லேட் ஆயிடுச்சுல அதனால நான் வேகமா ஓடி வந்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிடுறான். அவன் ஃப்ரெண்டு வந்து கிளாஸ் ரூம்குள்ள போயிடுறான். இவன் வந்து ஹார்ட்ல கையை வச்சுட்டு நிக்கிறான். இவன் ஹார்ட்ல கை வச்சுட்டு நிக்கிற மூமெண்ட் தான் வந்து வேற லெவல்ல இருந்தது. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. சார் வந்து லவ்வை பத்தி ஒரு டாபிக்ல கிளாஸ் எடுக்க, கனடாக்கு வந்து அக்கீராவை பத்தி தான் ஞாபகம். அவன் வந்து கிளாஸை கவனிக்காம அக்கீராவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அடுத்து கிளாஸும் முடிஞ்சிடுது. கனடா பையன் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபோனை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல மிசுக்கி பொண்ணு வந்துடுறா. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்றா. நீ இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் உனக்கு கொன்று இருப்பேன், எங்க அந்த ஜூன் பையன் அப்படின்னு கேட்குறான். ஜூன் வரதுக்கு லேட் ஆகுமா, இப்போதான் வந்து அவன் எனக்கு மெசேஜ் பண்ணான் அப்படின்றான். அவனாலேயே நம்மளுக்கு வந்து மிஸ் பண்ணிடுவோம் போல மூவி பார்க்கறது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், அக்கீரா பையனும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல, அவன் வந்து நோ 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 அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல அக்கீரா பையன்கிட்ட வந்து நான் அன்னைக்கு சொன்னேன், அவன் இந்த இடத்துல தான் எங்கன்னா இருப்பான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இல்ல அவனுக்கு வந்து இன்னைக்கு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி கரெக்டா சொல்றான். மிஸ்ஸிக்கு பொண்ணு அப்படியே ஷாக் ஆயிடுறா. அவனுக்கு வந்து அண்ணா இருக்கு, அவனை பார்க்க போறேன்ற மாதிரி தான் இவன் சொன்னான். என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவன் அண்ணா வந்து கியோட்டோ ஏதோ யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்க மாதிரி சொல்ல, அவனுக்கு வந்து அந்த விஷயம் தெரியாதுல்ல. அப்படியே ஷாக் ஆகுறான். என்னடா அது அவனை பத்தி நம்மளுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்னு நினைச்சோம், ஆனா இந்த பொண்ணுக்குலாம் தெரிஞ்சிருக்கேன்ற மாதிரி தான் அவன் ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அக்கீரா பையனும் அந்த டியூட்டர் பையனும் ஒன்னா கையை பிடிச்சின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே கனடா பையனுக்கு அப்படியே இடி இடிக்கிற மாதிரி இருக்கு. அவன் அக்கீரா அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த எபிசோட்ல என்னன்னா ஆகும்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நான் சீக்கிரமா வேற ஒரு எபிசோட்ல உங்களை வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை கைஸ், டேக் கேர்.